அனைவருக்கும் வணக்கம். நம்ம 5ஆம் பாடத்தில் நாற்கரத்தின் பரப்பளவு பார்க்க போகிறோம். பயிற்சி 5.1ல் இதில் முக்கியமான பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினில் பாயிண்ட் 1, 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது கேள்வியில் பாயிண்ட் நம்பர் 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது கொஸ்டின் வந்துட்டு நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த கேயின் மதிப்பு கண்டுபிடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆகிய முனைகளை வரிசையாக கொண்டா அப்போ இதான் ஏ, இதான் பி, இதான் சி, இதான் டி. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது, படம் வரைய தேவையில்லை. வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. நாற்கரத்தின் பரப்புன்னு சொல்லிட்டாங்க 28 சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பு காண்க. அவ்வளோதான். செய்யலாமா நம்ம? ஓகே, பாருங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே ஓகே என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 4 புள்ளியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். ஸோ நாற்கரத்தின் பரப்பு அவங்க கொடுத்துருக்காங்க, அப்போங்க நம்ம எழுதிடலாம். நாற்கரத்தின் பரப்புன்னு எழுதிடலாமா? ஆமாம், நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு, ஓகே, ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். x1 மேலே கீழே வந்து y1, x2 y2, x3 y3, x4 y4, கடைசியாக x1 y1. அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேவா? இதை நம்ம எழுதிட்டு நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொன்று என்ன செய்யலாம் பாருங்க, அவங்க கொடுத்துருக்காங்களே, நம்ம அதை எழுதி போகிறோம். இப்போ நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா இது வந்துட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதி போகிறோம், நாற்கரத்தின் பரப்புன்னு எழுதலாமா? நாற்கரத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 28 கொடுத்துருக்காங்க. அப்போ 28ன்னு நம்ம போட்டுருவோம். நாற்கரத்தின் பரப்பு அப்படின்ற இடத்துல நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1/2 இன்ட்டு x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. ஸோ x1 y1 க்ளோஸ் ஈக்குவல் டு இந்த 28. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறாங்க, இங்கே வந்துட்டு அதாவது இங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கா, அதை அப்படியே நிற்க வைக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே இருந்துட்டு இது படுத்துட்டு இருக்கு, அப்படியே நிற்க வச்சுக்கும்போது இப்படி திருப்பி நிற்க வச்சிட போகிறோம். பாருங்கள், 1/2. ஸோ 4 -4 -2, அதுக்கப்புறம் இங்கே -3 k, அதுக்கப்புறம் 3 -2, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 3, ஃபஸ்ட்டில் உள்ளது லாஸ்ட்டில் ஒரு டைம் வருங்க, -4 -2 ஈக்குவல் டு 28. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள், இது வந்துட்டு குறுக்கு நம்ம பெருக்க போகிறோம், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இந்த 1/2 இருக்கு இல்லையா, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது தலைகீழ மாறிடும். ஸோ நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது 2 பேருக்குங்க, ஃபஸ்ட்டு கோடு போகிறோம், இது 2 பேருக்குங்க, இது 2 பேருக்குங்க, இது 2 பேருக்குங்க, பெருக்கிடலாமா? பாருங்கள், என்ன வரும் பாருங்கள், -4 இன்ட்டு கே, -4k. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 3 2 6, 3 2 6. ஸோ 3 இன்ட்டு 3 9. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் நம்பர், ப்ளஸ் 9. இங்கே இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர், மைனஸ் வந்துடும். 2 2 4, -4. இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, மைனஸ். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பெருக்குங்க. ஓகே, இந்த சைடு இப்போ என்ன வரும் பாருங்க, இந்த சைடு பெருக்குங்க. இப்போ இந்த கோடு போகிறோம், இது 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 2 பேருக்குங்க, பெருக்கலாமா? அப்போ என்ன வரும் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 3 6. ஓகே, இங்கே k இன்ட்டு 3, அப்போ ப்ளஸ் என்ன வரும், 3k. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ், இது ப்ளஸ், அதனால் மைனஸ் 2 2 4. நெக்ஸ்ட்டு இது 2 பெருக்கும்போது இது ப்ளஸ், இது மைனஸ், அதில் மைனஸ் 3 4 12. ஓகே, ஈக்குவல் டு இந்த 28 தெரியுது உங்களுக்கு, 28. இந்த 1/2 அந்த பக்கம் போனால் நம்ம தலைகீழ மாறிடும், இன்ட்டு 2/1ன்னு மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், இப்போ இந்த நம்பர்லாம் நம்ம வந்து சுருக்க போகிறோம். ஓகே, நம்பர்லாம் சுருக்கிடலாமா? பாருங்கள்,
இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வே பண்ணிக்கலாம். கவனி, இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிட்டோம். -4k + 6 + 9 -4. அதுக்கப்புறம் இந்த மைனஸ்லாம் உள்ளே போகும்போது எதெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதெல்லாம் மைனஸாக மாறிடும், எதெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ உள்ளே போனோன்னா நமக்கு பாருங்கள். ஸோ அப்போ இங்கே ப்ராக்கெட் தேவையில்லை. ஓகே, -6 அதுக்கப்புறம் -3k அப்புறம் +4 + 12 எல்லாமே குறி மாறிடுது. இது வந்து இங்கே மைனஸ் உள்ளே போகுது, இது வந்து மைனஸாக மாறுது. இது மைனஸ் வந்து இப்போ இது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடுச்சு, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஈக்குவல் டு இது 2 பெருக்கலாமா பாருங்கள். 2 8 16க்கு 6 மீதி 1 2 4 4 1 5 56 2 28 56. ஓகேவா? ஸோ அதை பெருக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். சைடில் நம்ம வந்துட்டு இந்த ப்ளஸ் நம்பர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் நம்பர்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்லோவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறோம். ஓகே, ப்ளஸ் நம்பரு ப்ளஸ் நம்பரு ப்ளஸ் நம்பரு ப்ளஸ் நம்பர் இதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து ப்ளஸ் நம்பரு, இங்கே வந்துட்டு மைனஸ் நம்பரு. ப்ளஸ் நம்பர் தனியாக போடுங்க பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது நமக்கு 6 இருக்குது, 9 இருக்குது, வேறு ப்ளஸ் நம்பரு 4 இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 12 இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் நம்பர் போடுங்க. -4 இருக்குது, வேறு என்ன இருக்குது -6 இருக்குது, வேறு மைனஸ் நம்பர் வேறு இருக்கா? 2 நம்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதை கூட்டுங்க பார்ப்போம். 6 ஒரு 4 கூட்டினா எவ்வளோ நமக்கு வரும்? 6 4 கூட்டினா 10. கரெக்டாக? 10 இது ஒரு 10, இதில் ஒரு 10 இருக்குது 20. 20 இது ஒரு 9 29. 29 இது ஒரு 2 எவ்வளோ வரும் நமக்கு? 31 + 31 வருது. இது 2 கூட்டினா -10ன்னு வருது. ஸோ நம்ம அதை இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கே பாருங்கள். கே எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே -4k இருக்குது, இங்கே -3k இருக்குது. ஓகேவா? அப்போ இது 2 கூட்டிக்கலாமா? கூட்டினா நமக்கு என்ன வரும் பாருங்கள். அதாவது இது என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். 31 - 10 இதை எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இது 2 கூட்டினா -7k, -4 -3 கூட்டினா -7. ஸோ இந்த கேவை எழுதிட்டோம். ஈக்குவல் டு 56. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். இது 2 கழிக்கலாமா பாருங்கள். இது 31 இங்கே இருக்க 10 கழிச்சா நமக்கு எவ்வளோ வரும்? 31ல் 10 போச்சுன்னா 21. ஸோ 21 ப்ளஸ் பெரிய நம்பர் குறி ப்ளஸ், அதனால் +21 -7k ஈக்குவல் டு 56. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். நம்ம கே வந்து எப்பவுமே கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கணும்? ப்ளஸில் இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கு நமக்கு? மைனஸில் இருக்குது. அதனால் இது அந்த பக்கம் கொண்டு போய் இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள். 21 - 56 ஈக்குவல் டு +7kவாக மாறிடும். ஓகே, இதை நம்ம கழிக்கலாமா பாருங்கள். 56 21 கழிச்சா நமக்கு என்ன வருது? 6ல் 1 போச்சுன்னா 5, 5ல் 2 போச்சுன்னா 3 எவ்வளோ வருது? 35 வருதா? ஸோ 35 பெரிய நம்பர் குறி என்ன இருக்குது? மைனஸ், அதனால் -35 ஈக்குவல் டு 7k. பெருக்கில் இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறிடும். ஸோ -35/7 ஈக்குவல் டு k. 1 7 5 7 35. ஸோ k ஈக்குவல் டு -5. இதுதான் நமக்கு விடை. therefore ஓகேவா? இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 5 மதிப்பெண் கிடைச்சிரும். அப்போ இல்லாமல் அழகாக நீங்கள் இப்போ வந்து ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது நான் வந்துட்டு அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ண ஒரு டைம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதை அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.